Hi friends, welcome to KML Knowledge Hub. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா TRB syllabus English literature ஓட லாஸ்ட் யூனிட் 10th யூனிட்ல செகண்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். Essay of Dramatic Poesy. It was written by John Dryden. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைடனை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ட்ரைடன் வந்து எப்போ பிறந்தாரு, அவரோட டேட் ஆஃப் பர்த் எப்போ அப்படின்னா 1631ல் இருந்து 1700. ஓகேவா? இதை கேட்கலாம், டேட் ஆஃப் பர்த்தை கேட்கலாம். செகண்ட் ஒன், ட்ரைடன் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னது யார்? ட்ரைடன் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் ஜான்சன். அடுத்த பாயிண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் எஸ்ஸே, ட்ரைடனோட ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் எஸ்ஸே ஹெராயிக் கப்லெட்டை யூஸ் பண்ணி எழுதுனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த டெடிகேட்டரி எபிஸ்டில் to the rival ladies. இது எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 1664. இது எப்போ எழுதுனாங்க அப்படின்னா 1664. இந்த எஸ்ஸேல தான், இதான் ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் எஸ்ஸே. இந்த எஸ்ஸேல ஃபஸ்ட்டு ஹெராயிக் கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஹெராயிக் கப்லெட். ஓகே, அடுத்து ஃபாதர் ஆஃப் கம்பேரேட்டிவ் கிரிட்டிசிசம் யாருன்னாலும் ட்ரைடன் தான். ஃபாதர் ஆஃப் கம்பேரேட்டிவ் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு poet laureate ஆஃப் இங்கிலாந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ட்ரைடன். ஃபஸ்ட் poet laureate of England. அடுத்து ட்ரைடனை பொறுத்த வரைக்கும் டிலைட் இஸ் ப்ரைமரி. ஃபஸ்ட்டு எது தான் இருக்கணும்னா டிலைட் தான் இருக்கணும். ஒரு எஸ்ஸேவாக இருக்கலாம், ஒரு ட்ராமாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை படிக்கிறோம் அப்படின்னா அந்த ரீடர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி தான் இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது செகண்டரி தான் அப்படிங்கிற கருத்தை வந்து யார் சொல்கிறாங்கன்னா ட்ரைடன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எஸ்ஸே, அதாவது த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்ஸி அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் வந்து மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை இன்னொரு பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1631லேருந்து 1700ல் பிறந்து ட்ரைடன் வந்து இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் ஜான்சன். த டெடிகேட்டரி எபிஸ்டில் டு த ரைவல் லேடிஸ் தான் இவரோட ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் எஸ்ஸே 1664ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் முதல்ல ஹெராயிக் கப்லெட் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. ஃபாதர் ஆஃப் கம்பேரேட்டிவ் கிரிட்டிசிசம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் ட்ரைடன். ஃபஸ்ட்டு poet laureate ஆஃப் இங்கிலாந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் ட்ரைடன். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கில் பாருங்கள், எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்ஸி. இந்த டாப்பிக்கில் மெயினாக இது ஏன் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 17th centuryயில் இருந்த ரீடர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரெஞ்சு ட்ராமா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இந்த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்ஸியை ட்ரைடன் வந்து எழுதியிருப்பார். ட்ரைடன் எதுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்த எஸ்ஸேல இங்கிலீஷ் இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் தான் பெஸ்ட்டு, இங்கிலீஷ் ட்ராமா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேல வந்து சொல்லியிருப்பாங்க. ஏதாவது பதிலடி கொடுக்குற மாதிரி 17th century ஃப்ரெஞ்சு ட்ராமா தான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி இதில் வந்து இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க.
அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைடனோட ஒன்லி ஒன் கிரிட்டிக்கல் ஒர்க் எது அப்படின்னா த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி தான். அதாவது ஒன்லி ஒன் ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ஒர்க், ஒன்லி ஒன் ஃபேமஸ் ஒர்க் கிரிட்டிக்கல் ஒர்க், ஒன்லி ஒன் ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் எது அப்படின்னா எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பப்ளிஷ்டு வந்து 1668 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் என்ன சப்போர்ட் பண்ணினா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா நியோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் லிட்ரேச்சர், நியோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் லிட்ரேச்சர், நியோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் இந்த இது எந்த மெத்தட், அதாவது என்ன ஃபார்மில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா டயலாக் ஃபார்ம், டயலாக் சொல்லலாம், கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா அந்த டயலாக் கான்வர்சேஷன் யாருக்குன்னா அமாங் 4 ஃப்ரெண்ட்ஸ், அமாங் 4 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இந்த கான்வர்சேஷன் போகும். இந்த எஸ்ஸேயில் வந்து எந்த இதில் சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு டயலாக் கான்வர்சேஷன் ஃபார்ம், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பேசுகிற மாதிரி தான் வந்து இந்த எஸ்ஸேயில் வந்து சொல்லியிருப்பாங்க. 4 பேர் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, கடைசியில் என்ன அப்படிங்கிறத இந்த எஸ்ஸேயில் நம்ம பார்ப்போம். ஓகேவா. அடுத்து இந்த எஸ்ஸேவை யாருக்கு டெடிகேட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா dedicated to Charles Sackville, Charles Sackville தான் இதை வந்து டெடிகேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து டயலாக் கான்வர்சேஷன் ஃபார்மில் இருக்கும். எந்த மேனர்னா பிளேட்டோட ரிபப்ளிக் ஃபாலோ பண்ணி டயலாக் ஃபார்மில் வந்து இந்த எஸ்ஸேவை வந்து எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த இதில் பார்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியோ கிளாசிக்கல் தியரி ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1668 1668 தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இதை வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காருன்னா இங்கிலீஷ் ரைட்டர்ஸ், இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஒன்லி ஒன் ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ஒர்க் எது தான்னா இந்த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி தான். ட்ரைடனோட எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்சி தான் அவர் எழுதின ஒன்லி ஒன் ஃபேமஸ் கிரிட்டிக்கல் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இது எந்த இதில் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்கன்னா பிளேட்டோட ரிபப்ளிக்கை ஃபாலோ பண்ணி டயலாக் கான்வர்சேஷன் ஃபார்மில் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் பேசுகிற மாதிரி தான் வந்து இந்த ஒர்க் வந்து இருக்கும். யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா சார்லஸ் சாக்வெல், அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது இந்த எஸ்ஸே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம்ல, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பார்ஜ்னா லார்ஜ் போட், பார்ஜ் அப்படின்னா லார்ஜ் போட், எதில் ட்ராவல் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். இப்போ எதுலன்னா பார்ஜ், அதாவது லார்ஜ் போட்டில் வந்து 4 பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா ரிவர் தேம்ஸ், தேம்ஸ் நதியில் தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஏன் 4 பேரும் அதில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா நேவல் பேட்டில் நடக்கும், அதாவது கடல் வழியில் சண்டை, நேவல் பேட்டில் வந்து நடக்கும். யாருக்கும்னா டச்சுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடந்துகிட்ருக்கோம். அப்போ அந்த நியூஸை கேட்கணும், யார் வின் பண்ணுறாங்கங்கிற நியூஸை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க போன டேட் எப்போ போனாங்க அப்படின்னா 3rd June 1665,
3 ஜூன் 1665 தான் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க 4 பேர் போகும்போது யார் யாரெல்லாம் போகிறாங்கன்னா கிரைட்டஸ், யூகினஸ், லிசிடியஸ், நியாண்டர் அப்படிங்கிற 4 பேர் போகிறாங்க. அவங்க 4 பேரும் பேசிக்கிறாங்க. அதில் கிரைட்டஸ் வந்து ஆன்ஷியன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். நியாண்டர் வந்து மாடர்னுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். மாடர்ன் ரைட்டர்ஸ், கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்க்கு கிரைட்டஸ். அதுக்கப்புறம் லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்சு ட்ராமா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசுவார். நியாண்டர் வந்து இங்கிலீஷ் ட்ராமா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி பேசுவார். அப்போ இவங்க 4 பேர் பேசுவாங்க, அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் இந்த எஸ்ஸேல வந்து ட்ரைடன் வந்து சொல்லியிருப்பார். இந்த நியாண்டர்ங்கிற கேரக்டரை வந்து யாருன்னா ட்ரைடன் என்ன சொன்னார், இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசினாருங்கிறத நியாண்டர் கேரக்டரில் வந்து வச்சு சொல்லியிருப்பாங்க. அட் லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்ஸேக்கு, அதாவது 4 பேர் பேசுகிறாங்கல்ல டயலாக் ஃபார்மில், கான்வர்சேஷன், கடைசியில் கன்க்ளூஷன் உண்டா அப்படின்னா கன்க்ளூஷன் கிடையாது. 4 பேர் அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க, ஆனால் எந்த ஒரு கன்க்ளூஷனுமே இருக்காது. இதுதான் பெஸ்ட்டுன்னு கடைசியாக முடிக்க மாட்டாங்க. முடிக்காமல் 4 பேர் அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. அவங்க போட்டில் போய்கிட்டே இருக்கும்போது பேசுவாங்க. அட் லாஸ்ட் அவங்க போகிற இடம் வந்ததும் இறங்கி 4 பேர் போயிடுவாங்க. அப்படி தான் இந்த எஸ்ஸேயை வந்து ட்ரைடன் வந்து முடிச்சிருப்பார். அந்த 4 பேர் என்னெல்லாம் பேசுனாங்க, யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க, என்னெல்லாம் வேணும் வேண்டான்னு சொல்லி பேசுனாங்க, அதை தான் இந்த எஸ்ஸேல ட்ரைடன் வந்து சொல்லியிருப்பார். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 4 பேர் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கிரைட்டஸ் வந்து அதாவது கதையில், அதாவது இந்த எஸ்ஸேல கிரைட்டஸ் அப்படிங்கிற நேமை கொடுத்துருப்பாரு. ஆனால் உண்மையாக போனது அந்த ட்ராவலில் பேசுனது யார் அப்படின்னா ட்ரைடனோட பிரதர் இன் லா. ட்ரைடனோட பிரதர் இன் லா யார், ஒரிஜினல் கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர் ராபர்ட் ஹவார்ட். சர் ராபர்ட் ஹவார்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து பிரதர் இன்லா, ட்ரைடனோட பிரதர் இன்லா. சர் ராபர்ட் ஹவார்ட் என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத கிரைட்டஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ட்ரைடன் வந்து இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பாங்க. இப்போது கிரைட்டஸ் இவர் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா ஆன்ஷியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது ஆன்ஷியன்ட் அப்படின்னா ரொம்ப பழமையான, அதாவது கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் சொல்லுவோம்ல, முதல்ல உள்ள அரிஸ்டாட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் கிரைட்டஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் வந்து யூஜினியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்னா மாடர்ன் ரைட்டருக்கு. கிரைட்டஸ் வந்து ஆன்ஷியன்ட் ரைட்டருக்கு சப்போர்ட் பண்ணுவார். யூஜினியஸ் வந்து மாடர்ன் ரைட்டருக்கு சப்போர்ட் பண்ணுவார். யூஜினியஸ் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லார்ட் பக்கஸ்ட். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் யாருன்னா லிசிடியஸ். யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார். லிசிடியஸோட ஒரிஜினல் நேம் சர் சார்ல்ஸ் செட்லே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நியாண்டர் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னா இங்கிலீஷ் ட்ராமா. நியாண்டர் யாருன்னு பார்த்தோன்னா ட்ரைடன் இட்செல்ஃப் தான். ட்ரைடன் தான் என்ன சொன்னாரோ அதை வந்து நியாண்டர் கேரக்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க.
இந்த கான்வர்சேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 பேசஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து 3 பேசஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறது, ஆர்கியூமெண்ட் தான், சப்போர்ட் பண்ணி ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் வெர்சஸ் மாடர்ன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆன்ஷியன்ட் வெர்சஸ் மாடர்ன்ஸ். செகண்ட் ஆர்கியூமெண்ட் என்ன, செகண்ட் பேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா வெர்சஸ் இங்கிலீஷ் ட்ராமா. French drama versus English drama. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரைம்டு வேர்ஸ் versus blank verse. மூணு பேஜ் என்னன்னா ஆன்ஷியன்ட் வெர்சஸ் மாடர்ன். அதாவது கிரைட்டஸ் வந்து ஆன்ஷியன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஆன்ஷியன்ட் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லுவார். யூஜினியஸ் வந்து மாடர்னுக்கு சப்போர்ட் பண்ணி மாடர்ன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ட்ராமா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரைடன் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் ட்ராமா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து ரைம்டு வேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரைம்டு வேர்ஸ் பிளாங்க் வேர்ஸ். அதாவது ட்ரைடன் வந்து ரைம்டு வேர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். லிசிடியஸ் வந்து இல்லை கிரைட்டஸ் வந்து பிளாங்க் வேர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். ட்ரைடன் வந்து ரைம்டு வேர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. இந்த மூணும் தான் வந்து 3 பேசஸில் இருக்கும். யார் யார் என்னென்ன சொன்னாங்கங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ஆன்ஷியன்ட் வெர்சஸ் மாடர்ன்ஸ். அதில் பாருங்கள், ஆன்ஷியன்ட்டுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கிரைட்டஸ். மாடர்ன்ஸ்க்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா யூஜினியஸ். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்ஷியன்ட்டுக்கு கிரைட்டஸ் என்னெல்லாம் சொல்கிறாரு, அதாவது பழமை, ஆன்ஷியன்ட்னா பழமை. இப்போ என்னெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதாவது ட்ராமா க்ரீக்கில் தான் பிறந்துச்சு. அதாவது முதல்ல க்ரீக்கில் தான் ட்ராமாவே வந்தது அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஷியன் ட்ராமட்டிஸ்ட் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் இமிட்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து வைஸ் அப்சர்வர்ஸ் ஆஃப் நேச்சர். அதாவது நேச்சரை வந்து அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு இமிட்டேட் பண்ணி அதை அப்படியே நமக்கு வந்து ஒர்க்கில் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்ஷியன்ட்டை வந்து கிரைட்டஸ் வந்து சொல்கிறாரு. அதே இது மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து காப்பியர்ஸ் ஆஃப் நேச்சர். அவங்க வந்து ஒரு காப்பி அடிக்கிற மாதிரி ஓனாலாம் இருக்காது, காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. அதே இது இவங்க வந்து எப்படி நேச்சரை ஒரு வைஸ் அப்சர்வர் ஆஃப் நேச்சராக இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி நேச்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா மான்ஸ்ட்ரஸ் அண்ட் டிஸ்ஃபிகர்டு மேனர். மான்ஸ்ட்ரஸ் அப்படின்னா என்ன சொல்கிற, ஒரு கொடூரமாக மான்ஸ்ட்ரஸ் அண்ட் டிஸ்ஃபிகர்டு மேனரில் வந்து மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்க வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 ஒர்க்கை வந்து மெயினாக சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ். ஹொரேஸோட ஆர்ட் ஆஃப் பொயட்ரி. அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் ஒர்க்கும் ஹொரேஸ் எழுதின ஆர்ட் ஆஃப் பொயட்ரியும் தான் ட்ராமாவுக்கு ரூல்ஸ். என்னென்ன ட்ராமானா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் சொன்னதே யாரோட ஒர்க் தான், அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸும் ஹொரேஸோட ஆர்ட் ஆஃப் பொயட்ரியும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரைட்டஸ் வந்து சொல்கிறாரு. ஆனால் மாடர்ன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து
மேலே என்ன பார்த்தோம், க்ரீக்கில் தான் வந்துச்சுன்னு சொன்னார். ஆன்ஷியன்ட் வந்து நேச்சரை வந்து அவ்வளோ தூரம் நல்லா இமிட்டேட் பண்ணாங்க, அப்சர்வ் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து வெறும் காப்பி தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி மாடர்னாக சொல்லுவார். மூணாவதாக வந்து அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸும் ஹொரேஸோட ஆர்ட் ஆஃப் பொயட்ரியும் தான் ட்ராமாவுக்கு ஒரு ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணிச்சு. ஆனால் மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே ஃப்ரேம் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்ஷியன்ட் தான் வந்து எதை ஃபாலோ பண்ணாங்களாம், யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் இதை வந்து ஆன்ஷியன்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணி எழுதியிருந்தாங்க. மாடர்ன்ஸ் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி எழுதலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்ஷியன்ட் வந்து எப்படி ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த எக்ஸ்ப்ரெஷனில் நல்லா வந்து ஒரு அழகாக கொடுக்குறது யார் தான், ஆன்ஷியன்ட்டு தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அடுத்து இவர் யாரை ப்ரைஸ் பண்ணி, அதாவது கிரைட்டஸ் வந்து யாரை ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஹி ப்ரைஸஸ் பென் ஜான்சன். ஹி ப்ரைஸஸ் பென் ஜான்சன். அதாவது கிரைட்டஸ் வந்து பென் ஜான்சனை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, ஹி ஃபாலோட் த ரூல்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எழுதியிருப்பாங்கள்ல, அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பென் ஜான்சன் தான் வந்து நல்லா எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுனால பென் ஜான்சனை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. பென் ஜான்சனை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, இமிட்டேட்டர் ஆஃப் ஹொரைஸ். மெயினாக வந்து பென் ஜான்சனோட ஒர்க் வந்து எதை இமிட்டேட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா, இமிட்டேட்டர் ஆஃப் ஹொரைஸ். இமிட்டேட்டர் ஆஃப் ஹொரைஸ். அதாவது பென் ஜான்சனோட ஒர்க்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா, ஹொரைஸ் ரைட்டர் அவரோட தாட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இவரோட ஒர்க்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவர் வந்து இமிட்டேட்டர் ஆஃப் ஹொரைஸ் அப்படின்னும் கிரைட்டஸ் வந்து சொல்கிறாரு. இவ்வளோ தான். கிரைட்டஸ் ஆன்ஷியன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் பேசினார். அதாவது க்ரீக்கில் தான் வந்து ட்ராமாங்கிறது வந்துச்சு. செகண்ட் வந்து நேச்சரை இவங்க எப்படி நல்லா அப்சர்வ் பண்ணாங்க, இவங்க காப்பி அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்ட்ரஸ் பிஹேவியராக வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மாடர்னை தாக்குனார். மூணாவதாக அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸும் ஹொரேஸோட ஆர்ட் ஆஃப் பொயட்ரி தான் ட்ராமாவுக்கு வந்து ரூல்ஸே கொடுத்துச்சு. ஆனால் மாடர்ன்ஸ் வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தான், அதாவது ஆன்ஷியன்ட் தான் வந்து யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. மாடர்ன்ஸ் வந்து எதையுமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து ஆன்ஷியன்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவர் யாரை ப்ரைஸ் பண்ணுறாருன்னு கேட்கலாம். இது மெயினாக கேட்கலாம். யாருன்னா பென் ஜான்சனை தான் வந்து கிரைட்டஸ் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னா, பென் ஜான்சன் ஃபாலோட் த ரூல்ஸ் ஆஃப் ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ். அதனால் மெயினாக இவர் யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஹொரைஸ். ஸோ அதனால் பென் ஜான்சன் என்னன்னு சொன்னாங்கன்னா, இமிட்டேட்டர் ஆஃப் ஹொரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஃபுல்லாக ஆன்ஷியன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கிரைட்டஸ் என்னென்ன சொன்னார் அதுதான். அடுத்து மாடர்ன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி யூஜினியஸ் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறது ரெண்டாவது. இப்போ யூஜினியஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யூஜினியஸ் வந்து மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட். மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாடர்ன் வந்து ஆன்ஷியன்ட் ரூல்ஸ் எல்லாம் சுத்தமாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு கிரைட்டஸ் சொன்னது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, மாடர்ன் ரைட்டர்ஸும் ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸோட ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க, சக்ஸஸும் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து எடுத்து வைக்கிறாரு. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் பிளேஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, என்ட்ரன்ஸ், எக்ஸிஸ்ட். ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் வந்து பிளேவை என்ட்ரன்ஸ், எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஆனால் மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்லிங்க்டு ஆக்ட்ஸ், ஒரு டிவிஷனே இருக்காது. இப்போ ஒரு ஆக்ட், ஃபஸ்ட் ஆக்ட் 1ன்னு வச்சுக்குவோமே, ஆக்ட் 1 வந்து ஆக்ட் 3யோட லிங்காக இருக்கும். இதில் வரவங்க அதுலேயும் வருவாங்க, இதோட ஸ்டோரி அதுலேயும் கண்டினியூ ஆகும். அப்படி தான் மாடர்ன் ரைட்டர்ஸோடது இருக்கும். ஆனால் ஆன்ஷியன்ட் வந்து அப்படி இருக்காது. ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க இது அப்படியே முடிஞ்சு அவங்க கிளம்பிடுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்டர்லிங்க்டு ஆக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்ஷியன்ட் வந்து வேர் யூஸ்டு ஒன்லி யூஸ்டு. ஆன்ஷியன்ட் வந்து சொல்கிறாரு, ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் ஒன்லி யூஸ்டு ஸ்டேல் பிளாட்ஸ். ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் என்ன பிளாட் தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க?
ஸ்டேல் பிளாட்ஸ் அப்படின்னா, அப்புறம் ஸ்டேல் அப்படின்னா சலித்து போகிற மாதிரி, ஒரு போர் அடிக்கிற மாதிரி. அதாவது அந்த காலத்தில் உள்ள கதைகள் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிடிக்குமானா பிடிக்காது. அப்போது எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வந்து அது போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட கதைகள்லாம் எதை பற்றி தான் இருக்கும்னா ட்ராய், அதுக்கப்புறம் தீபஸ், அதை பற்றி தான் இருக்கும். அதுக்கடுத்து எந்த ஒரு சஸ்பென்ஸுமே இருக்காது ஆன்ஷியன்ட் ட்ராமாஸில். அதுக்கப்புறம் காமெடிஸ்லாம் வந்து எதை யூஸ் பண்ணி எழுதுவாங்கன்னா எப்படி இருக்குன்னா நேரோ செட் ஆஃப் தீம்ஸ் தான் இருக்கும். ரொம்பலாம் காமெடி வந்து சிரிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு குறுகிய லெவலில் தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து போனதில் என்ன சொன்னார், கிரைட்டஸ் வந்து நேச்சரை அவ்வளோ அப்சர்வ் பண்ணாங்க, இமிட்டேட் பண்ணாங்கன்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து ரொம்ப, அதாவது they imitated நேச்சர் நாட் காம்ப்ரிஹென்சிவ்லி ஒன்லி பார்ஷியலி. ரொம்பலாம் டீட்டெயிலாலாம் அவங்க நேச்சரை இமிட்டேட் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்க, சும்மா மேலோட்டமாக தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யூஜினியஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெயிண்டர் வந்து வெறும் கண்ணையும் காதையும் மட்டும் வரைஞ்சிட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வராமல் விட்டுட்டா எப்படி இருக்கும், அப்படி தான் ஆன்ஷியன் வந்து நேச்சரை இமிட்டேட் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா ஆன்ஷியன்ட்டுமே அந்த யூனிட்டிஸ் ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி எழுதலை அப்படிங்கிற கருத்தையும் யூஜினியஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆன்ஷியன்ட் ட்ராமட்டிஸ்ட்டை அட்டாக் பண்ணி சொல்கிறாரு. என்னென்னா ஆன்ஷியன்ட் ட்ராமாஸ் இருக்கும்ல, அது வந்து எந்த ஒரு மாரல் டீச்சிங், அதாவது ஒரு நல்ல ஒழுக்கமான அப்படிங்கிற கதைகளை வந்து இது எதுவும் சொல்லலை. ஏன் அப்படின்னா பழைய கதைகளை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், திருச்சி வந்து சஃபர் ஆகும், வைஸ் வந்து ட்ரிம்பிங்காக இருக்கும். அதாவது நல்லவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, கெட்டவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இதை தான் வந்து பழைய கதைகளில் ஃபுல்லாக ட்ராமாஸில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு மாடர்ன் ரைட்டர்ஸை. என்னென்னு ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் தேர் வெர்சச்சாலிட்டி அப்படின்னா எந்த ஒரு தொழிலையுமே அவங்க வந்து போய் ஈடுபடுற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஷியன்ட்டில் வந்து ஒரு ரைட்டர் ட்ராஜடி எழுதுறாரு அப்படின்னா அவர் ட்ராஜடி மட்டும்தான் எழுதுவார், காமெடி எழுதவே தெரியாது. ஆனால் மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் எப்படி இருக்காங்கன்னா காமெடிஸும் எழுதுகிறாங்க, ட்ராஜடிஸும் எழுதுகிறாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரை வந்து சொல்கிறாரு. ஷேக்ஸ்பியர் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து காமெடிஸ் தான் எழுத ஆரம்பித்தார், ஆனால் அடுத்து ட்ராஜடியும் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆன்ஷியன்ட்டில் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ரைட்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். அரிஸ்டோஃபான்ஸ், அடுத்து பிளாய்டஸ், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெரன்ஸ். இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேரும் காமெடிஸ் மட்டும்தான் எழுதுவாங்களாம். இவங்கெல்லாம் ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ், காமெடிஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. அடுத்து ஏஸ்கிலஸ், யூரிபைட்ஸ், அப்புறம் சோஃபோக்கிள்ஸ். இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ட்ராஜடிஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. ஆனால் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ், ஓகேவா? இவங்க எல்லாருமே ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ். அதாவது அரிஸ்டோஃபான்ஸ், பிளாய்டஸ், டெரன்ஸ் இவங்க 3 பேரும் காமெடி மட்டும்தான் எழுதுவாங்க. ஏஸ்கிலஸ், யூரிபைட்ஸ், சோஃபோக்கிள்ஸ் இவங்க எல்லாரும் ட்ராஜடிஸ் மட்டும்தான் எழுதுவாங்க. ஆனால் மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராஜடிஸும் எழுதுவாங்க, காமெடிஸ் எழுதுவாங்க. அவங்க வந்து அதான் அவங்கள ப்ரைஸ் பண்ணுறாங்க ஃபார் தேர் வெர்சட்டாலிட்டி. அவங்க வந்து எதுலனாலும் ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் வந்து என்ன சொல்கிறாரு, காமெடி எழுதினாரு, அடுத்து ட்ராஜடி எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஷியன்ட் ட்ராமட்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டெண்டர் லவ், கம்பேஷன் பற்றிலாம் எழுத மாட்டாங்க, ஒரு சாஃப்டாலாம் இருக்காது. அந்த ஆன்ஷியன்ட் ஒர்க் எடுத்து பார்த்தாலே அதில் ஃபுல்லாக வெறும் லஸ்ட் இருக்கும், க்ரூயாலிட்டி தீம்ஸ் இருக்கும், ஆம்பிஷியஸாக தான் இருக்கும், ரிவெஞ்ச் எப்படி தான் பழி வாங்கலாம் அப்படிங்கிற கதைகள் தான் இருக்கும், பிளட்டி பேட்டில்ஸ் தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் போர், ரத்தம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் மாடர்ன் அப்படி இருக்காது, ஒரு லவ் தீம்ஸாக தான் என்ன சொல்கிறாங்கன்னா டெண்டர் லவ், ஒரு நேச்சராக, ஒரு டெண்டராக, இளமையான லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து
யூஜினியஸ் வந்து மாடர்ன் சப்போர்ட் பண்ணி சொன்னது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மாடர்ன்ஸ் வந்து ஆன்ஷியன்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இல்லை, அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சக்ஸஸும் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து யூஜினியஸ் வந்து சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்டில் வந்து ஆன்ஷியன்ட்டோட இது வந்து வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸிஸ்டோடு இருக்கும், ஆனால் மாடர்ன் வந்து இன்டர்லிங்க்டு ஆக்டெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறாரு. அடுத்த ஆன்ஷியன்ட் வந்து வெறும் ஸ்டேல் பிளாட்ஸ், அதாவது சலித்து போகிற கதைகள் தான், தீபஸ் அந்த ஸ்டோரிஸ் தான் இருக்கும், ட்ராய். ஆனால் இதில் வந்து அப்படி இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து ஆன்ஷியன்ட்டில் எந்த ஒரு சஸ்பென்ஸுமே இருக்காது, காமெடிஸ் வந்து வெறும் நேரோ தீம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து அவங்க இமிட்டேட்டட் நேச்சரை வந்து சும்மா நல்லாலாம், அதாவது தே இமிட்டேட்டட் நேச்சர் நாட் காம்ப்ரிஹென்சிவ்லி ஒன்லி பார்ஷியலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆன்ஷியன்ட்டுமே யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறதே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுறாரு. மாரல் டீச்சிங்கே இல்லை ஆன்ஷியன்ட் ஒர்க்கில், பிகாஸ் நல்லவங்க கஷ்டப்படுவாங்க, கெட்டவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, இப்படி தான் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மாடர்னை வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு ஃபார் தேர் வெர்சட்டாலிட்டி. ஏன் அப்படின்னா மாடர்ன் வந்து ட்ராஜடிஸும் எழுதுவாங்க, காமெடிஸும் எழுதுவாங்க, ஆனால் அவங்க வந்து ஒன்லி ட்ராஜடிஸ் ஒன்லி காமெடிஸ் தான் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் வந்து ரெண்டுமே எழுதுவார், அங்கே அதுக்கு தான் ஒரு 3 பேர், அரிஸ்டோபன்ஸ், பிளைட்டஸ், டெரன்ஸ் ஒன்லி காமெடிஸ் தான் எழுதுவாங்க, ஏஸ்கிலஸ், யூரிபைட், சோஃபோக்கிள்ஸ் ஒன்லி ட்ராஜடிஸ் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தீம்ஸ்லாம் பார்த்தோன்னா அங்கே வந்து டெண்டர் லவ்லாம் இருக்காது ஆன்ஷியன்ட் ஒர்க்கில், வெறும் லஸ்ட்டு, பழி வாங்குறது, பேட்டில் ஃபீல்டு அதை தான் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிரைட்டஸ் சொல்லிட்டாரு, யூஜினியஸ் சொல்லிட்டார். இப்போ கிரைட்டஸ் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பார், கேட்டு அமைதியாக தான் இருப்பார். அதனால் என்ன சொல்லுவார்னா, ஆனால் மாடர்ன் வந்து ஆன்ஷியன்ட்டோட சுப்பீரியரே கிடையாது, பட் தே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தம் அப்படின்னு முடிச்சிருவார். சுப்பீரியர் இல்லை, ஆனால் அவங்களோட இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அடுத்து கிரைட்டஸ் என்ன சொல்லுவார்னா, அதாவது ஆன்ஷியன்ட் ரைட்டர்ஸ் இப்போ உள்ள மாடர்ன் டைமில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி மாறியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் முடிச்சிருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பேஸ், அதாவது ஆன்ஷியன்ட் வெர்சஸ் மாடர்னில் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா வெர்சஸ் இங்கிலீஷ் ட்ராமா. French drama versus English drama. இங்கிலீஷ் ட்ராமா ஓகேவா. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா லிசிடியஸ். அடுத்து இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நியாண்டர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்போது ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ராமாவுக்கு என்னென்னலாம் சொல்கிறாரு சப்போர்ட் பண்ணி அப்படிங்கிறத பார்ப்போம். லிசிடியஸ் வந்து ரெண்டு ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட்டை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவார். யார் அந்த ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரிச்லியூ, செகண்ட் ஒன் கார்னெயில். இவங்க 2 பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்க 2 பேரும் ஃப்ரெஞ்ச் ஸ்டேஜ், அதாவது ட்ராமாவில் ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு 2 பேர் இதை வந்து கேட்கலாம். லிசிடியஸ் சப்போர்ட் பண்ணி 2 ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட்டை சொன்னார். யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா ரிச்லியூ, கார்னெயில். ஓகேவா, RICHLIEU CORNEILE, ரிச்லியூ, கார்னெயில். இவங்க 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருப்பார். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் ட்ராமா வந்து 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன். அப்போ ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் டைம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் டைம், அதாவது எவ்வளோ நேரத்துக்கு மேலேனா 30 hours, 30 மணி நேரத்துக்கு மேலே அவங்களோட பிளேஸ் வந்து இருக்காதான், அதுதான் யூனிட்டி ஆஃப் டைம். பிளேஸ் அப்படின்னா ஒரே ஒரு பிளேஸில் தான் நடக்கும், ஒன் பிளேஸில் தான் நடக்கும்.
இப்போ உள்ள இப்போலாம் நம்ம ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சாங்கே சீனே எவ்வளோ வேறு கண்ட்ரீஸில் எடுப்பாங்க. ஆனால் அப்போ வந்து ஃப்ரெஞ்சில் எப்படின்னா 30 மணி நேரத்துக்கு ஒரு 30 ஹவர்ஸில் முடிஞ்சிடும் அந்த ப்ளே. அடுத்து ஒரே ஒரு பிளேஸில் தான் வந்து நடக்கும், வேறு இடத்துலலாம் நடக்காது, ஒரே இடத்துல தான் நடக்கும். அடுத்து பிளாட்ஸு ஆக்ஷன் பார்த்தோன்னா ஆக்ஷன் வந்து என்னெல்லாம்னா அண்டர் பிளாட்ஸ், சப் பிளாட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்டர் பிளாட்ஸ், சப் பிளாட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும் ஆக்ஷனில். அடுத்து அதாவது அண்டர் பிளாட்ஸ், சப் பிளாட்ஸ், தேர்ட்டி ஹவர்ஸ், ஒன் பிளேஸ், அண்டர் பிளாட்ஸ், சப் பிளாட்ஸ் ரெண்டுமே வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் 3. அதாவது ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராஜிக் காமெடி, அதாவது லிசிடியஸ் வந்து எதை விரும்பலை அப்படின்னா அகெயின்ஸ்ட், ஓகேவா, சப்போர்ட் பண்ணலை, அகெயின்ஸ்ட் ட்ராஜிக் காமெடி. எதை அகெயின்ஸ்ட் பண்ணார்னா ட்ராஜிக் காமெடியை அகெயின்ஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் நியாண்டர் என்ன பண்ணுவார்னா ட்ராஜிக் காமெடிக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் இவர் வந்து ட்ராஜிக் காமெடி இருக்கக்கூடாது. அதாவது ஏன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சோகமாக போய்கிட்டு இருக்க இடத்துல ஒரு சிரிப்பா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போது ஒரு ட்ராஜடியாக தான் போகணும், காமெடினா காமெடியாக தான் போகணும் அப்படிங்கிறத இவர் லிசிடியஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லிசிடியஸ் வந்து பெருமையாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஹிஸ்ட்ரிஸை வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் என்னென்னா விர்ச்சியூ ரிவார்டட், வைஸ் பனிஷ்டு. ஆன்ஷியன்ட்டில் என்ன பார்த்தோம், நல்லவங்க கஷ்டப்படுவாங்க, கெட்டவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ட்ராமாடியில் எப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெஞ்சில், அதாவது கெட்டவங்க கஷ்டப்படுவாங்க, நல்லவங்க நல்லா இருப்பாங்க. அதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் சொல்கிறார், ஈவன் ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் பிளேக்கு. ஈவன் ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கூட ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் பிளேக்கு ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கிலீஷை விட ஃப்ரெஞ்சு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி லிசிடியஸ் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ட்ராமட்டிஸ்ட் தான் நெரேட்டிவ் டெக்னிக்கலில் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அடுத்து ஃப்ரெஞ்ச் ட்ராமா பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ தான் டாமினண்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. என்னென்னா இங்கிலீஷ் பிளேயில் டெத்து சீன்ஸ் இருக்கும்ல, இறக்கக்கூடிய சீன்ஸு எப்படின்னா காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அந்த ஒரு டெத்து சீன்ஸ்லாம் நடக்கும், ஒரு சோகமாக போகிற டைமில் பார்த்தோன்னா வில்லன் வந்து ஒரே நைட்டில் சேஞ்ச் ஆகிடும். வில்லன் அதாவது ஒரு கெட்டவன் ஓவர் நைட்டில் நல்லவனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி காமெடியாக கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவார். இது ஃபுல்லாக வந்து யார் சொல்கிறாங்கன்னா லிசிடியஸ் வந்து ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்க்கு அகெயின்ஸ்டாக என்னென்னலாம் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில். அதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரெஞ்ச் ட்ராமட்டிஸ்ட் 2 பேரை சொல்கிறாரு, ரிச்சிலியூ, கார்னெல், இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது ட்ராஜிக் காமெடி அகெயின்ஸ்டாக சொல்கிறாரு. ட்ராஜிக் காமெடிலாம் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது அப்படின்னு, அதாவது ஃப்ரெஞ்சில் வந்து இல்லை, ஆனால் இங்கிலீஷில் சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ராஜிக் காமெடிக்கு. இதில் வந்து அகெயின்ஸ்டாக சொல்கிறாங்க. இது ஃப்ரெஞ்சில் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் வந்து இருக்கும். 30 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும், ஒரே இடத்துல நடக்கும், அண்டர் பிளாட்ஸ், சப் பிளாட்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து ஃப்ரெஞ்ச் ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடிஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாரு. ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்டாரிக்கல் பிளேவை காட்டிலும் ஃப்ரெஞ்சில் ஹிஸ்டாரிக்கல் பிளே அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நல்லவங்க வந்து நல்லா இருப்பாங்க, கெட்டவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற தீமை வந்து ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நெரேட்டிவ் டெக்னிக்கு இங்கே தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்வார். ஹீரோ டாமினேட்டடாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து இங்கிலீஷ் என்ன கிண்டல் பண்ணுறாருன்னா டெத் சீன் வந்து காமெடியாக இருக்கும், ஓவர் நைட்டை வில்லன் வந்து மாறிடுவான் அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவார். இது ஃபுல்லாக லிசிடியஸ் ஃப்ரெஞ்சு ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் சொன்னார் அப்படி சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோன்னா நியாண்டர் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது. இந்த கேரக்டரில் நியாண்டர் இட்செல்ஃப் யார் தான், ட்ரைடன் இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நியாண்டர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெஞ்சு ட்ராமா வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு ஸ்டாச்சுக்கு உயிர் இருக்குமா, இருக்காது, அதை தான் சொல்கிறாரு. ஒரு ஸ்டாச்சு மாதிரி பார்க்க அழகாக இருக்குமே தவிர அதுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளஷ் அண்ட் பிளட் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் வந்து ஹீரோஸ் வந்து எப்படின்னா லாங் ஸ்பீச்சஸ் வந்து பேசுவாங்களாம். வளன்னு ஹீரோஸ் வந்து பேசுவாங்க. அது வந்து என்ன ஆயிரும், போர் அடிச்சிரும் ரீடர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்டாக ஃப்ரெஞ்ச் ட்ராமாவுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரைடன் சொல்கிறாரு. லாங் ஸ்பீச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியாண்டர் வந்து அப்போஸ் பண்ணுறாரு அந்த 3 யூனிட்டிஸை. ட்ரைடன் வந்து அப்போஸ் பண்ணுறாரு அந்த 3 யூனிட்டிஸை. ஏன் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வரலாம், நிறைய இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நியாண்டரோட கேரக்டர்ஸ். ஒரு குறுகிய இதில் இருக்கக்கூடாது, இவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும், இந்த இடத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது நியாண்டரோட கருத்து. அதுக்கப்புறம் நியாண்டர் என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷ் ட்ராமாவில் தான் விட்ஸ், ஒரு அறிவுபூர்வமான பிட்ஸ் அண்ட் ரிப்பார்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் இங்கிலீஷ் ட்ராமாவில் தான். அடுத்து இங்கிலீஷ் ட்ராமா இஸ் சுப்பீரியர் தேன் ஃப்ரெஞ்ச் ட்ராமா அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு இல்லை, நிறையா கேரக்டர்ஸை வச்சு நம்ம எழுதுறது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு நியாண்டர் சொல்லுவார். அதுக்கு எக்ஸாம்பிளாக பென் ஜான்சனை வந்து சொல்லுவார். பென் ஜான்சனோட பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருப்பார் பென் ஜான்சன். அதை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்வார். அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரை பற்றி நிறையா சொல்லியிருப்பார். இப்போது மெயினாக நியாண்டர் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவில் யாரை பற்றி, இங்கிலீஷ் ட்ராமட்டிஸ்ட் யாரை பற்றி அதிகமாக சொன்னாருன்னு கேட்கலாம். அப்போ இவர் யாரை பற்றி அதிகமாக ஷேர் பண்ணியிருக்காருன்னா ஷேக்ஸ்பியரை பற்றி தான் அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பென் ஜான்சனை பற்றி ஏன் சொன்னார்னா நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு சொல்லுவார். அடுத்து பென் ஜான்சனோட சைலண்ட் உமன் ஒர்க்கில் என்னன்னு பார்த்தோன்னா 3 யூனிட்டிஸ் சொன்னோம்ல, 3 யூனிட்டிஸ். அதாவது ஃப்ரெஞ்சில் தான் 3 யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்கன்னு இல்லை, இங்கிலீஷ்லேயும் 3 யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென் ஜான்சனோட ஒர்க் சைலண்ட் உமன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுதான் நியாண்டரோட கருத்து, என்னென்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. இப்போது நியாண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இங்கிலீஷ் ட்ராமா தான் பெஸ்ட்டுங்கிறாரு. ஃப்ரெஞ்ச் வந்து நிறைய லாங் ஸ்பீச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து இங்கிலீஷ் ட்ராமாவில் தான் நிறையா விட்ஸ் அண்ட் ரிப்பார்ட்டிஸ் இருக்கும், ஃப்ரெஞ்ச் ட்ராமாவோட சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பென் ஜான்சனோட பிளேவை எக்ஸாம்பிள் சொல்லி நிறையா கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியர், அதாவது இங்கிலீஷ் ட்ராமாவில் பெஸ்ட்டுன்னு யாரோட இதை வந்து நிறையா சொன்னார், யாரோட ஒர்க்கை பற்றினா ஷேக்ஸ்பியரை பற்றி தான் நிறையா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பென் ஜான்சனோட சைலண்ட் உமன் அப்படிங்கிற ஒர்க்கில் இருந்து ஏன் அந்த சைலண்ட் உமனை சொன்னாங்கன்னா ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் 3 யூனிட்டிஸ் ஃபாலோ பண்ணி எழுதலை, சைலண்ட் உமன் பென் ஜான்சனோட சைலண்ட் உமன் ஒர்க்லேயும் 3 யூனிட்டிஸ், அதாவது யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் பென் ஜான்சனோட சைலண்ட் உமன் ஒர்க்கை சொல்லியிருப்பார். இதெல்லாம் நியாண்டர் வந்து இங்கிலீஷ் ட்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மூணாவது பேஸ் என்னன்னா ரைம் வெர்ஸ் விஷஸ் பிளாங்க் வெர்ஸ். Rhyme verse versus blank verse. Rhyme verse versus blank verse. அப்போ இதில் மேலோட்டமாக கேட்டுட்டு போயிடலாம். இப்போ மேலோட்டமாக கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ரைம் வேர்ஸ் வந்து யார் சப்போர்ட் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா ரைம் வேர்ஸ் வந்து favored by நியாண்டர். ரைம் வேர்ஸ் வந்து favored by நியாண்டர். blank verse வந்து favored by கிரைட்டஸ். blank verse வந்து favored by கிரைட்டஸ். ரைம் வேர்ஸ் favored by நியாண்டர். அதுக்கப்புறம் ரைம் வேர்ஸ் வந்து எதுக்கு தான் யூஸ் ஆகும்னா ட்ராஜடிஸ். blank verse வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா காமெடிஸ். அடுத்து பார்த்தோன்னா எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் ஃபுல்லாக எதை ஃபாலோ பண்ணி எழுதுனாங்கன்னா blank verse.
எலிசபெத்தன். ஆனால் மாடர்ன் ரைட்டர்ஸ் ஃபுல்லாக மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் எதை ஃபாலோ பண்ணி எழுதுனாங்கன்னா ரைம் வேர்ஸ். அவ்வளோதான். தேர்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ரைம் வேர்ஸ் விசஸ் பிளாங்க் வேர்ஸ். ரைம் வேர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினது யாருன்னா நியாண்டர், அதாவது நம்ம ட்ரைடன். அவர் என்னென்ன சொன்னார்னா ரைம் வேர்ஸ் வந்து ட்ராஜடிஸில் ஃபாலோ பண்ணி எழுதுவாங்க, மாடர்ன் ட்ராமாவில் ஃபுல்லாக ரைம் வேர்ஸ் தான் ஃபாலோ பண்ணி எழுதுவாங்க. ரைட்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா காமெடிஸ் வந்து பிளாங்க் வேர்ஸ் யூஸ் பண்ணலாம், காமெடிஸில் பிளாங்க் வேர்ஸை. எலிசபெத்தன் ரைட்டர்ஸ்லாம் எதை ஃபாலோ பண்ணி எழுதுனாங்கன்னா பிளாங்க் வேர்ஸ். இவ்வளோ தான் ரைம் வேர்ஸ் விசஸ் பிளாங்க் வேர்ஸ். மெயினாக இது யார் சப்போர்ட் பண்ணா? ரைட்டர்ஸ், நியாண்டர். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அவ்வளோதான் எண்டு கன்க்ளூஷன் வந்துட்டோம். அடுத்த எண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டில் தானே இவ்வளோ 4 பேர் பேசிகிட்டே போனாங்க. அந்த போட் வந்து ரீச் ஆயிடுச்சு, அவங்க எங்கே போகணுமோ அங்கே போயிட்டாங்க. அந்த போட்டு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா சாமர்செட் ஹவுஸ் அங்கே தான் வந்து ரீச் ஆகும். அந்த பிளேஸை ரீச் ஆனதும் அந்த சாமர்செட் ஹவுஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. போனதும் 4 பேரும் கன்க்ளூஷனே கிடையாது, இதுதான் பெஸ்ட்டுன்னே கடைசி முடிக்க மாட்டாங்க. அவங்க கருத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போயிட்டே இருக்கும். அவங்க போகக்கூடிய இடம் வந்ததும் இந்த சாமர்செட்டுங்கிற ஹவுஸ் வந்து இறங்கி போட்டை விட்டு இறங்கி 4 பேர் நடந்து போயிடுவாங்க. அதோட இந்த எஸ்ஸேயை வந்து ட்ரைடன் வந்து முடிச்சுப்பார். அவ்வளோதான் இந்த எஸ்ஸே ஆஃப் ட்ராமட்டிக் பொய்ஸியை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன கேட்கலாம்? ரைட்டர்ஸ் யார், அவர் ஒரிஜினல் நேம் ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை கேட்கலாம். அதுக்கப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், என்னென்ன சொன்னாங்க. இப்போ ஷேக்ஸ்பியரை ஃபாலோ ஷேக்ஸ்பியர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி யார் தான் சொன்னா? நியாண்டர். கடைசியாக பார்த்தோம்னா நியாண்டர். இப்போ இப்படிலாம் கேட்கலாம். அவங்க எந்த பிளேஸை ரீச் பண்ணாங்க கடைசி? சாமர்செட் ஹவுஸ். அவங்க எப்போ ட்ராவல் பண்ணாங்க? 3 ஜூன் 1665. இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1668. இப்படி தான் கேட்பாங்க. ஒன்று ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஈஸியாக தான் இருக்கும் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.